வணக்கத்துடன் யாருடன் யார் கூட்டணி, இந்த கூட்டணிக்கான களங்கள் எப்படி உருவாக்கப்படுகிறது? இதுவரை கூட்டணியை குறித்து பேசாத வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் இப்பொழுது திடீரென்று கூட்டணியை குறித்து பேசுவது என்ன? கஜேந்திரன் பொன்னம்பலம் அவர்கள் வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் எங்களோடு இணைவதாக இருந்தால் அவரை வரவேற்பதற்கு தயாராக இருக்கிறோம் என்று சொல்லக்கூடிய அந்த களத்திற்குள் இருக்கக்கூடிய அர்த்தங்கள் என்ன? இவைகள்தான் இன்று மாகாண தேர்தலை மையப்படுத்தி இலங்கை அரசியல் களத்தில் பேசப்படுகின்ற மிகப்பெரிய பேசுபடு பொருளாக மாறி இருக்கின்றன. தமிழரசு கட்சி தமிழர்களுக்கான தீர்வை கொண்டு வருவதற்கான ஒரு களத்தை எடுத்துக்கொண்டு பயணித்து கொண்டிருக்கக்கூடிய கட்சி என்று சுமார் 16 ஆண்டுகளாக பேசப்பட்டிருக்கக்கூடிய செய்தி. தமிழர்களும் தொடர்ச்சியாக தமிழரசு கட்சி அல்லது தமிழ் தேசிய கூட்டமைப்பு இவைகள் வெற்றி பெற வேண்டும் என்கின்ற கண்ணோட்டத்தோடு தான் வாக்குகளை அளித்து கொண்டிருந்தார்கள். அதன் அடிப்படையில் தான் ஐயா சம்பந்தன் அவர்கள், ஐயா சுமந்திரன் அவர்கள், ஐயா ஸ்ரீதரன் அவர்கள் போன்றவர்கள் எல்லாம் வெற்றி வாகை சூடக்கூடிய களங்கள் உருவானது. இதற்கான பின்னணியை நாம் பார்க்கின்ற பொழுது தமிழர்கள் இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பை பெரிதாக நம்பி இருந்தார்கள் என்கின்ற வெளிப்பாடை நாம் உணர வேண்டியதாக இருக்கின்றது. ஆனால் தமிழரசு கட்சியை சார்ந்தவர்கள் அல்லது அந்த கூட்டணியை சார்ந்தவர்கள் அல்லது கூட்டமைப்பை சார்ந்தவர்கள் தமிழர்கள் விடயத்தில் பல இடங்களில் சோடை போய்விட்டார்கள் என்கின்ற குற்றச்சாட்டு பல இடங்களில் எடுத்து வைக்கப்படுகின்றது. இதை யாரும் மறுப்பு சொல்வதற்கு இல்லை. காரணம், ஐயா சம்பந்தன் அவர்கள் உயிரோடு இருந்த காலத்தில் தமிழர்களுக்கான ஒரு தீர்வை கொண்டு வருவதற்கான களத்தை எடுத்துக்கொண்டு அவர் பயணித்திருக்க முடியும், அதற்கான ஒரு முடிவுரையும் அவரால் எழுதியிருக்க முடியும் என்கின்ற ஒரு அழுத்தமான நம்பிக்கை இன்று வரை தமிழர்கள் மத்தியிலே இருக்கின்றது. இந்திய அரசாங்கத்தோடு பேசக்கூடிய களம், இந்தியாவில் இருக்கக்கூடிய உயர் தலைவர்களோடு கைகோர்த்து கொண்டு பயணிக்கக்கூடிய ஒரு உறவு என்று பல களங்களில் ஒரு புகழ்பெற்ற மனிதராக இருந்தவர் ஐயா சம்பந்தன் அவர்கள். ஆனால் அவர்கள் நினைத்திருந்தால் தமிழர்களுக்கான தீர்வை கொண்டு வருவதற்கான ஒரு களத்தை உருவாக்குவதற்கான முயற்சியை எடுத்திருக்கலாம் என்பது அறியக்கூடிய ஒரு செய்தி. ஆனால் என்ன காரணத்தினாலோ இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பை சார்ந்தவர்கள் மக்கள் சார்ந்த விடயங்களை முன்னிலைப்படுத்துவதாக அவர்கள் கூறிக்கொண்டாலும் அதற்கு மிக தெளிவாக தங்களுடைய களப்பணிகளை அவர்கள் ஆற்றினார்களா என்றால் கேள்விக்குறி. இது சார்ந்த விமர்சனங்கள் அவர்களுடைய கட்சிக்குள்ளே பலமுறை எழுப்பப்பட்டது என்கின்ற விடயங்களையும் நாம் இப்பொழுது வரலாறை பார்க்கின்ற பொழுது பதிவாகி இருக்கக்கூடிய செய்திகளாக நமக்கு கிடைக்கின்றன. தற்பொழுது உள்ள சூழலில் தமிழரசு கட்சி போட்டியிடுகிறது என்கின்ற விடயமும், தமிழரசு கட்சி இம்முறை மாகாண தேர்தலில் பெருவாரியாக வெற்றி பெற்றுவிடும் என்கின்ற நம்பிக்கையும் அந்த கட்சியை சார்ந்தவர்கள் மத்தியில் இருந்தால் கூட மற்றவர்கள் மத்தியில் அது இல்லை என்பதுதான் வருத்தமான ஒரு பதிவு. மக்களை பொறுத்த மட்டில் இப்பொழுது நாம் தேடி யாரை அங்கீகரிப்பது என்கின்ற முடிவை எடுக்கலாம் என்கின்ற நம்பிக்கையில் பயணித்துக் கொண்டிருக்கின்றார்கள். இந்த சூழலில் அவ்வப்போது அதிரடிகளை எழுப்பிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு மனிதராக இருக்கக்கூடியவர் கஜேந்திரன் பொன்னம்பலம் அவர்கள். அனைவருமே 13வது சட்ட திருத்தத்தின் அடிப்படையில் நாம் நமக்கான தீர்வை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஒத்துக்கொண்டு அதற்கான முயற்சிகளை எடுப்பதற்கான களங்களை எடுத்துக்கொண்டிருந்த வேளையில் தனிநாடுதான் எங்களுக்கான தீர்வு என்பதை அழுத்தமாக பதிவிட்ட கட்சி கஜேந்திரன் பொன்னம்பலம் அவர்களுடைய கட்சி. தொடர்ச்சியாக அந்த விடயத்தை அழுத்தமாக பதிவிட்டு கொண்டிருக்கக்கூடிய அவர் இலங்கை ஆட்சியாளர்களும் சிங்களருடைய அந்த இனவெறி களங்களையும் உடைத்து எரியக்கூடிய கருத்துக்களை பதிவிடக்கூடிய ஒரு மனிதராக இருக்கின்றார். எனவே கஜேந்திரன் பொன்னம்பலம் அவர்களுடைய அணிக்கு இப்பொழுது ஆதரவு கூடியிருக்கிறது என்பது அங்கிருக்கக்கூடிய கள நிலவரம் சொல்லக்கூடிய ஒரு விடயமாக இருக்கின்றது. இந்த சூழலில் ஒரு மெகா அல்லது ஒரு பிரம்மாண்டமான கூட்டணியை அமைப்பதற்கான முயற்சிகளை கஜேந்திரன் அவர்கள் எடுத்துக்கொண்டு அதற்கான நகர்வுகளை அவர் கையில் எடுத்துக்கொண்டு செயல்படுகிறார் என்கின்ற விடயங்கள் பேசப்படுகின்றன. மன வருத்தத்தில் இருந்தவர்கள், தன்னை விமர்சித்தவர்கள், ஓரம் கட்டி சென்றவர்கள், வேண்டாம் என்று விளைவியர்கள் என அனைவரையுமே தேடி எடுத்து தன்னுடைய கூட்டணியில் சேர்த்து கொண்டு கூட்டணியை வலுவாக்கக்கூடிய களத்தை எடுத்துக்கொண்டு பயணிக்கக்கூடிய ஒரு நிலைப்பாட்டை கஜேந்திரன் பொன்னம்பலம் அவர்கள் எடுத்திருக்கின்றார்கள். இவைகள் ஒரு பரபரப்புக்கான செய்தியாக பார்க்க முடியவில்லை. இவைகளை பொறுத்தமட்டில் கஜேந்திரன் பொன்னம்பலம் அவர்கள் மிக தெளிவாக திட்டமிட்டு ஆட்சி பீடத்தை கையில் எடுக்க வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டில் பயணிக்கிறார் என்பதை உறுதிப்படுத்துவதாக இருக்கின்றது.
அதன் அடிப்படையில் தான் ஐயா சிவாஜிலிங்கம் போன்றவர்களை கூட அவர்கள் அணைத்து கொண்டு பயணிக்கக்கூடிய களங்களை நம்மால் பார்க்க முடிகின்றது. இந்த சூழலில்தான் வைத்தியர் அர்ஜுனா அவர்களை மையப்படுத்தி கஜேந்திரன் பொன்னம்பலம் அவர்களிடம் ஒரு கேள்வி கேட்கப்படுகிறது. அதற்கு முன்பாக நேற்று யாழ் பகுதியில் வேட்பு மனுவை தாக்கல் செய்துவிட்டு வெளியே வந்த வைத்தியரிடம் சில கேள்விகள் கேட்கப்படுகின்றன. அப்படி கேள்விகள் கேட்கப்பட்ட பொழுது தமிழ் கட்சி வெற்றி வாகை சூடுவதற்கான களத்தை எடுக்கக்கூடிய ஒரு நிகழ்வு வருகின்ற பட்சத்தில், அதற்கான ஒரு ஆதரவு தேவைப்படுகிறது என்கின்ற நிலைமை வருகின்ற பட்சத்தில் அந்த ஆதரவை கொடுப்பதற்கு எங்களுடைய அணி தயாராக இருக்கும் என்று வைத்தியர் அறிவித்தார். குறிப்பாக நீங்கள் யாருக்கு ஆதரவு கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறீர்கள் என்ற கேள்வி வைத்த பொழுது கஜேந்திரன் பொன்னம்பலம் அவர்களுக்கு நாங்கள் ஆதரவு கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறோம் என்று வைத்தியர் அறிவித்தார். இது பரபரப்பு செய்தியாக மாறியது. வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் கூட்டணிக்கு களம் அமைத்து விட்டார் என்கின்ற விடயங்களும் பேசப்பட்டன. ஆனால் வைத்தியர் அர்ஜுனாவுடைய தொலைநோக்கு சிந்தனை நாம் இங்கு பார்க்க வேண்டியது இருக்கின்றது. ஒரு சிங்களர் கட்சியை சார்ந்தவர்கள் ஆட்சி பீடத்தில் ஏறுவதை தடுக்க வேண்டும் என்றால் பிரிந்திருக்கக்கூடிய தமிழர்கள் ஒன்றிணைந்து ஏதாவது ஒரு கூட்டணியை ஆதரிக்க வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டை தான் எடுக்க வேண்டும். அப்படிப்பட்ட நிலைப்பாட்டை எடுக்க வேண்டும் என்கின்ற சூழலில் தற்பொழுது உள்ள கள நிலவரப்படி கஜேந்திரன் பொன்னம்பலம் அவர்களுடைய அணிக்கு ஒரு வலுவான தளம் இருக்கிறது. எனவே அவரை ஆதரிப்பதுதான் சிறப்பு சேர்க்கும் என்கின்ற நிலைப்பாட்டில் வைத்தியர் அர்ஜுனா இந்த கருத்துக்களை பதிவிடுகிறார் என்கின்ற செய்திகளும் அப்பொழுதே பேசப்பட்டன. இந்த சூழலில் இன்று கஜேந்திரன் பொன்னம்பலம் அவர்களை அழைத்து அவர்களிடம் பேட்டி எடுக்கின்றார்கள். பேட்டி எடுக்கின்ற பொழுது வைத்தியர் அர்ஜுனா அவர்களை குறித்து பேசுகின்ற பொழுது வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் எங்களோடு இணைவதற்கும் அல்லது எங்களுடைய கூட்டணியோடு பயணிப்பதற்கு நாங்கள் அவரோடு இணைந்து பயணிப்பதற்கு தயாராக இருக்கிறோம். எங்களுக்குள் எந்தவிதமான கருத்து வேறுபாடுகள் இல்லை. தமிழர்களுக்கான தீர்வு கிடைப்பதற்கான களத்தை எடுப்பதற்கு எத்திசையில் இருந்தாலும் நாங்கள் கூட்டணி அமைத்து கொண்டு பயணிப்பதற்கான களத்தை எடுப்பதற்கு தயாராகிவிட்டோம் என்கின்ற கருத்தை அவர் அறிவித்திருக்கின்றார். அப்படி என்றால் வைத்தியர் அர்ஜுனா அவர்களுடைய அணியினர் ஒவ்வொரு இடங்களிலும் அவர்கள் போட்டியிட்டு ஒருவேளை பெரும்பான்மையான வாக்குகளை அவர்கள் பிடித்து அவர்களுக்கும் ஒரு கணிசமான தொகுதிகள் கிடைக்கக்கூடிய சூழலில் கஜேந்திரன் பொன்னம்பலம் அவர்கள் ஆட்சி அமைப்பதற்கு இவர்களுடைய அந்த வெற்றி பெற்ற வேட்பாளர்களுடைய ஆதரவு தேவை என்கின்ற பட்சத்தில் வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் அந்த ஆதரவை கொடுப்பார் என்பதையும் அந்த ஆதரவை பெற்றுக்கொள்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்கின்ற விடயத்தையும் கஜேந்திரன் பொன்னம்பலம் அறிவித்திருக்கக்கூடிய இந்த நிகழ்வுகள் ஒரு மாற்றத்திற்கான அரசியலாகத்தான் இப்பொழுது பார்க்கப்படுகின்றன. அதே வேளையில் தமிழரசு கட்சியை சார்ந்தவர்கள் தாங்கள் தனித்து நின்றால் கூட அல்லது தாங்களால் உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய கூட்டணிகளை மையப்படுத்தி நாங்கள் பயணித்தால் கூட நாங்கள் பெருவாரியாக வெற்றி பெற்று மாகாணத்தை கைப்பற்றுவோம் என்று அறிவிக்கின்றார்கள். ஆனால் தற்பொழுது உள்ள சூழலில் கஜேந்திரன் பொன்னம்பலம் அவர்கள் அணி வலிமையாக இருக்கிறது என்பதும் வைத்தியர் அர்ஜுனாவிற்கான களம் மிக தெளிவாக இருக்கிறது என்பதும் இங்கு மறுப்பதற்கு இல்லாத ஒரு செய்தியாக இருக்கின்றன. கடுமையான விமர்சனங்கள், கடுமையான எதிர் கருத்துகள் என்று பல துன்பாட்டங்களை சந்தித்துக் கொண்டிருக்கக்கூடிய வைத்தியருக்கு இந்த மாகாண தேர்தல் ஒரு மாற்றத்தின் களமாக அமையும் என்பதுதான் தற்பொழுது உள்ள செய்திகள். காத்திருங்கள், இன்னும் பல செய்திகளோடு உங்களை சந்திக்கின்றேன். நன்றியுடன் இன்பா.